எங்க அக்கா பத்தி பெருமையா சொல்லணும்னா அவங்க இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குதே. பேசலாமா? எங்க கோபி மாமா பாவம் இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு செத்துட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த பொம்பளை தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், வேற ஒண்ணும் செய்யாது. அவரு இங்க மாட்டல, இவங்க தான். இல்ல அவர் தான் இங்க மாட்டிக்கிட்டாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஆக மொத்தத்துல வீட்டுல உள்ள சாப்பாடு எல்லாம் காணாம போகுது. முடிஞ்சு விடிய காலையில ஏஞ்சி சாப்பிட போறாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. நவீனாக்கு குளிக்கிறதே ரொம்ப அதிசயம். சோ மாமா கூட எப்படி இருக்க போறாங்க தெரியல. மேக் ஷூர் யூ பாத். பிபி போன் எடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணா அதுக்காக அறவே இல்ல. ஃபுல்லா மாமா மாமான்னு பின்னாடி போறாங்க. சரி வாங்க. மாப்பிள்ளை எது செலவு பண்ணுமோ இல்லையோ சாப்பாடுக்கு செலவு பண்ணியே ஆகணும். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. பொண்ணு கொஞ்சம் சேட்டா பொண்ணுதான். அவங்க நினைக்கிற வெக்கேஷனே இதுக்கு மாப்பிள்ளை கிட்ட மண்டையை கழுவி எல்லாம் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இவங்க நல்லா சிரிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.